ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு ட்ரிவாண்ட்ரத்தில் உள்ள லூலு மால் பார்க்காம வந்தால் எப்படி? அதனால இந்த வீடியோ ஃபுல்லாக நாங்கள் லூலு மாலை சுற்றி பார்த்ததை பார்க்க போகிறீங்க. அங்கேருந்து நாங்கள் ஒரு நாள் ஒரு ஈவினிங் வந்து ட்ரிவாண்ட்ரம் போனோம். அந்த லூலு மால் பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா நிறைய வீடியோஸில் நான் பார்த்துருக்கேன். சரி, நம்ம ஊர் மால் எல்லாம் பார்த்துட்டோம், அங்கேயும் அந்த மால் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம். ஃபுட் கோர்ட்டு இது வந்து ப்ளே ஏரியா. நல்ல லைட்டிங்ஸோட சூப்பராக இருந்தது, பிரம்மாண்டமாக இருந்தது. இந்த மாலை சுற்றி பெரிய இடமா இருந்தது. கார் வந்து உள்ளே போய் பார்க் பண்ணுறதுக்கே அவ்வளோ பெரிய க்யூ இருந்தது. ஏன்னா வீக்கெண்ட்னா எல்லாரும் அங்கே வந்து மாலுக்கு தான் போவாங்க, வேற என்ன இருக்குது என்டர்டெயின்மெண்ட். அதனால அங்கே சி மால் அப்படி தான் நினைக்கிறேன். அதனால அந்த இடம் வந்து செம்ம ரஷ்ஷாக இருந்தது. குட்டி பசங்களுக்குலாம் இது ஜாலியாக இருக்கும், ஃபன் வேர்ல்டு. பாருங்க எவ்வளோ குட்டி பசங்க ஜாலியாக ஓடிட்டு இருக்காங்க பாருங்க. அது மே மந்த்னால வெக்கேஷன் டைம் வேற. ஸோ எல்லாரும் வந்து மாலுக்கு வந்து இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. நாங்கள் இங்கேயும் அங்கேயும் சுற்றி சுற்றி வேடிக்கை பார்த்து ஒவ்வொரு இடமா போயிட்டு எப்படி இருக்கு, நம்ம ஊர்லேருந்து இங்கே எப்படி டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன். நான் இங்கே நடக்கிற மாதிரியே அங்கேயும் ப்ரோக்ராம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணாங்க. நிறைய பேர் உட்காந்து அழகாக லிசன் பண்ணிட்டு இருந்தாங்க, கத்தாம கொள்ளாம. அதாவது வாங்குறோமோ இல்லையோ எல்லா கடத்தரையும் போய் வேடிக்கை பார்த்து விண்டோ ஷாப்பிங் பண்ணுறதே ஒரு பெரிய ஜாலி தான். Take me back to a place where I felt at home. Take me back to a day when we weren't alone. Take me back to an age when the world felt small. Way back before we blew it all. Take me back to a place where I felt
ஹேண்ட்பேக் வந்து அவ்வளோ யூஸ் ஆகுது நம்மளுக்கு வெளியே எடுத்துகிட்டு போகும்போது. ஆனால் கையில் மொபைல் இருக்கணும் எல்லார் கையிலையும். ஒரு இடத்துக்கு எல்லாரும் போனோன்னா அப்புறம் தேட வேண்டியதாக இருக்குது எங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ரெண்டு பேராக பிரிஞ்சு போயிட்டா அப்புறம் கண்டுபிடிக்க முடியல. കുഞ്ഞിന് കേൾക്കാൻ പറ്റുമെങ്കിൽ കുഞ്ഞിനോട് എന്തെങ്കിലും പറയാം. வெஸ்ட் சைடு கொஞ்சம் காஸ்ட்லி தான். எல்லா இடமும் நம்ம ஊர்லேயுமே காஸ்ட்லி தான், அது எல்லா இடமும் காஸ்ட்லி தான். பட் ஆனால் சில பொருள்லாம் அங்கே எனக்கு பிடிச்சிருந்தது. மீன்ஸ் நம்ம ஊர்லேயே அது எனக்கு பிடிச்சிருக்கு. அந்த என்னென்னா வீட்டில் இன்டீரியர் பண்ணுறது, அந்த இதெல்லாம் வச்சுருக்காங்கல்ல, அந்த மாதிரி பாத்திரங்கள், இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் வெஸ்ட் சைடுக்குள்ளே போனாலே ஃபஸ்ட்டு இந்த செக்ஷனுக்குள்ளே தான் போவேன் சென்னையிலேயே. இன்டீரியர் பண்ணுறது, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கப் அண்ட் சாசஸ், அப்புறம் வந்து பவுல்ஸு, அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் நல்லா இருக்கும் எல்லாமே. ஹோம் சென்டர் மாதிரி. ஹோம் சென்டருக்குள்ளே போகிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோம் சென்டருக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் நம்ம ஹோம் சென்டருக்குள்ளே போயிட்டு வந்தாலே ஹாப்பி ஆயிடுவேன். பட் ஆனால் நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த ஈவினிங் வந்து சூப்பராக போச்சு. Thanks for watching.